நம்ம விஜய், மல்லி 2 பேரும் சேர்ந்து இந்த தீபிகாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. பொறுமையா இருக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? விஜய், மல்லி 2 பேருமே எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பொறுமையா இருந்துட்டாங்க. இனிமே பொறுமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்களுமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீபிகா அப்படி என்ன திமிர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. தொடர்ந்து மல்லிய டார்கெட் பண்றாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சுமே பேசுறாங்க அப்படிங்கிறதால, மல்லி உண்மையாவே ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இருந்தாலுமே அத வெளிக்காட்டாம தான் தீபன் கிட்ட பேசுறாங்க. தீபிகாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இப்படியே தான் பேசுவாங்க. நீங்க அதெல்லாம் போட்டு கவலைப்படாதீங்க. நீங்க ஐஸ்வர்யாவ பாருங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே, மல்லி மனசுக்குள்ள அது ஒரு தீராத வடுவா தான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தினேஷ காதலிச்சு ஏமாத்துனாங்க. அவங்க இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபனையுமே வளைச்சு போட்டுக்கிட்டியா? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்ப தீபன் என்ன முடிவெடுக்க போறாங்க? மல்லி என்ன முடிவு எடுக்கிறா போறாங்க? அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகளோட தான் அப்கமிங் ஸ்டோரி லைன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் விஜய், மல்லி 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. இந்த தீபிகாவ நம்புறது அப்படிங்கிறது நிச்சயமா சரியில்ல. அதனால இந்த சுடரோட கேஸ கூடிய சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் பேசியிருப்பாங்க. தீபனுமே விஜய்க்கு கால் பண்ணி ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. 10 நாள் தீபிகாவ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்துல ஏற்காடுல இருந்த அந்த சந்திரன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் தான் இங்க சார்ஜ் எடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி தீபன் சொன்னாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப வரைக்குமே வரல. அந்த ஸ்டோரி லைன ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க? தீபிகா வெளியில இருக்கிற இந்த சமயத்துல அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதற்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம தான் இருக்கிறாங்க. ஸோ விஜய், மல்லி, தீபன் 3 பேரும் இணைந்து அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.